வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு. ஏன்னா பாஜகவுடைய மகளிர் அணி சார்பில் நீதி கேட்டு ஒரு பெரிய பேரணிய மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அவங்க நடத்த போறாங்க. எதற்கு நீதி கேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பெண்கள் மீது இந்த அரசாங்கம் அக்கறை செலுத்துறது இல்ல, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லி நீதி கேட்டு பேரணி நடத்த போறாங்க. சரி, இவங்க இவ்வளவு நீதி கேட்கிறாங்களே, இந்த ஒன்றிய பாஜக அரசு பெண்களுடைய பாதுகாப்புக்கோ பெண்களுடைய கல்விக்காகவோ என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? 2 நாள் முன்னால மேடையில பேசக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு விஷயத்த சொன்னாரு. பெண்களுடைய கல்வியில இந்த திமுக அரசு என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இதே பாஜக அரசுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வெளியாயிருக்கு. இந்த செய்தி மூலமாக பாஜக அரசு பெண்களுடைய கல்வியிலையும் சரி, பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் சரி, இன்ஃபேக்ட் அடுத்த தலைமுறை பெண்கள் ஆண்களுடைய கல்வியில இவங்க எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு செய்தி. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டா மூலமா பாத்தீங்கன்னா, 2022-23 ஆண்டு இந்தியாவில் அரசு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 25.17 கோடி இருந்தது. ஆனா அதற்கு அடுத்த வருடம், அதாவது கடந்த 2023-24 வருடத்துல அரசாங்க பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 37 லட்சம் குறைஞ்சு 24.80 கோடியில வந்து நிக்குது. அதாவது ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 37 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில இருந்து ஒண்ணு டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க, இல்லைன்னா சேரவே மாட்டேங்கிறாங்க. அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வருடா வருடம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 2018-19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2023-24 வருஷம், இந்த 5 வருஷத்துல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.22 கோடியாக இது குறைந்திருக்கிறது. இதுல ஆண்களும் அடக்கம், பெண்களும் அடக்கம். இந்த 37 லட்சத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அரசு பள்ளியில் சேரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 16 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஆண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 21 லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோடி அரசாங்கம் அடுத்த தலைமுறையை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டேட்டா பத்தாதா? இதுலயும் குறிப்பாக மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு அவங்க வரிசைப்படுத்துறதுல முதல் 3 இடத்துல எந்த மாநிலங்கள் இருக்கு தெரியுமா? பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய 2 ஒற்றுமைகள் சொல்லட்டுமா? 1, 3மே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். 2, இந்த 3 மாநிலங்களையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? இதனால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை நாங்க ஏத்துவோம், நிறைய மாணவர்களை அரசு பள்ளியில கொண்டு வந்து சேர்ப்போம், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வி தரத்தை உயர்த்துவோம், இது மூலமா ரைட் டு எஜுகேஷனை நாங்க சேஃப்கார்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்பது அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமையை இந்த புதிய கல்விக் கொள்கையை பாதுகாப்போம் அப்படின்னு வாய்க்கிழிய பேசுனாங்கல்ல. இன்னைக்கு தரவு அதுக்கு நேர்மாறா இல்ல இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். ராகுல் காந்தி ரொம்ப அழகா சொன்னாரு, 2 விதமான இந்தியா இருக்கு, ஒண்ணு பணக்கார இந்தியா, ஒண்ணு ஏழை இந்தியான்னு. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மேல் தட்டில் இருக்கக்கூடிய 10% நல்லா வசதியா இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் வசதியை பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 90% இந்தியர்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் வரிச்சுமையினாலும் விலைவாசி உயர்வுனாலும் அத்தியாவசிய தேவைகளையே பூர்த்தி பண்ணிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல போதுமான என்ரோல்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் பண்ற மாதிரி எஜுகேஷனையும் இன்னைக்கு பிரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. எஜுகேஷனையும் இன்னைக்கு கார்பரேட் கையில தூக்கி கொடுத்துட்டாங்க. இதனால பாதிக்கப்படும் போது யாரு? வசதியான குடும்பத்து பிள்ளைங்களா? ஏழை எளிய நடுத்தர வீட்டு பிள்ளைங்க. கோவிடுக்கு அப்புறமே நம்ம பார்த்தோம் எத்தனை பெற்றோர்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாம குழந்தைங்களை கொண்டு வந்து அரசாங்க பள்ளிகள்ல சேர்த்தாங்கன்னு. அப்ப வருமானம் இல்லைன்னு தானே அரசாங்க பள்ளியில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ ஒரு அரசுடைய கடமை என்ன? அரசு பள்ளிகளில் தரக்கூடிய அந்த கல்வி தரத்தை மேம்படுத்துறது இல்லையா அந்த அரசுடைய கடமை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த வேண்டாமா? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாதி ஸ்கூல்ஸ்ல போய் பாருங்க, இடிஞ்சு விழுதுங்க. எத்தனை வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்கூல்ல மதிய உணவு அப்படிங்கிற பேர்ல சப்பாத்தியும் உப்பையும் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கு இவங்களுடைய கல்வி தரம்.
நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரோம், கல்வி தரத்தை மேம்படுத்துறோம் சொல்லக்கூடிய இதே அரசு தான் 5ஆம் கிளாஸ்க்கு பொது தேர்வு, 8ஆம் கிளாஸ்க்கு பொது தேர்வு. எப்படிங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்? இன்னொரு பக்கம் எவ்வளவு சாமர்த்தியமா விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வராங்க பாத்தீங்களா? எதற்கு? இன்னைக்கு அரசாங்க பள்ளியில இருந்து பள்ளிக்கு வராம, பள்ளியில சேர்க்க முடியாம எத்தனை பிள்ளைங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கு? இப்படிப்பட்ட ஒரு விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வந்து குலத்தொழில செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு படிப்பு? மண்ணாம்புள்ள மண்ணானாவே இருக்கணும், தச்சம் புள்ள தச்சனாவே இருக்கட்டும். நீங்கெல்லாம் படிச்சு முன்னேறி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்குன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், இதை வாங்கிட்டு போய் உங்க குலத்தொழில் செய்யுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளை அடுத்த தலைமுறை திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. மோடிக்கு 100 கோடியில பங்களா கட்ட உங்களுக்கு காசு இருக்கு, 20,000 கோடி செலவழிச்சு பார்லிமெண்ட் கட்ட உங்களுக்கு காசு இருக்கு, பல கோடி செலவழிச்சு ராமர் கோவில் கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. ஆனா பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த, அரசு பள்ளிகளுக்கு மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்க உங்ககிட்ட பணம் இல்லையா? வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபில 8-10% கல்விக்காக செலவு பண்றாங்க. ஆனா இந்தியாவில அவனும் 2% கூட எஜுகேஷனுக்காக நாம ஜிடிபில செலவு பண்றது இல்ல. ஆனா இதுல பேர் என்னமோ இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு பேசிட்டு தெரியும். ஏற்கனவே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நாம இங்கோ பின்னால இருக்கிறோம். 1-5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இன்னைக்கு பசியினாலையும் பட்டினினாலையும் சரியான வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி குன்றி இருக்கிறது அப்படின்னு தரவுகள் வெளியிட வருது. இப்போ அந்த குழந்தைகளுக்கு சரியான உணவு இல்ல, சரியான கல்வி இல்ல அப்படிங்கிற செய்தி வெளியில வந்திருக்கு. ஆனா இத பத்தி எல்லாம் கேட்டா ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லுவாங்க. உலக பசி குறியீட்டுல இந்தியா 111வது இடத்துல இருக்கே அப்படின்னு ஒன்றிய அப்போ விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்த ஸ்மிருதி இரானி கேட்ட போது அந்த மாதிரி எவ்வளவு அலட்சியமா பதில் சொல்லிச்சு தெரியுமா? நான் கூட தான் காலையில இருந்து 10 மீட்டிங்னு போயிட்டு இருக்கிறேன், காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, இந்த பரபரப்புக்கு இடையில எனக்கு போன் பண்ணி கேட்டா நான் கூட எனக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு தரவுகளை கிண்டல் பண்றாங்க இவங்க. ஒண்ணு, இவங்க கிட்ட சரியான தரவுகள் கிடையாது. சரியான தரவுகளை எடுத்து எவனாவது ஒருத்தர் செய்தி போட்டானா அந்த தரவுகளுடைய குவாலிட்டியை கொஸ்டின் பண்ண வேண்டியது, இல்லைன்னா நாட்டுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு மக்கள் மனசு திசை திருப்ப வேண்டியது. இதுல காட்டுற முயற்சிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கறத கொஞ்சம் பாதி அக்கறை காட்டினா கூட இந்த நாடு எவ்வளவோ இந்நேரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். வீட்டுல கஷ்டமா? கவலைப்படாதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. காலை சிற்றுண்டியில இருந்து மதிய உணவு வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். பிள்ளைங்களை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேருங்க. பள்ளி படிப்பு முடிச்சுட்டீங்களா? காலேஜுக்கு போகணுமா? படிப்புக்கு செலவுக்கு காசு இல்லையா? நாங்க தரோம். புதுவை பெண் திட்டம் மூலமாக ஒரு 1000 ரூபாய் தரோம், பசங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் தரோம், வாங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்றோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணுமா? உங்க திறனை நீங்க மேம்படுத்திக்கணுமா? அதற்கு திறன் மேம்பாட்டு திட்டத்தை அமைச்சு கொடுக்கிறோம். இதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட், கவலைப்படாதீங்க, வெளிநாடுகளுக்கு கூட்டு போறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. குளோபல் லெவல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ற அளவுக்கு அவங்க திறமையை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல உட்காராதீங்க, வேலைக்கு போகணுமா? கவலைப்படாதீங்க, இலவசமா பஸ் பயணம் இருக்கு, போயிட்டு வாங்க, எங்க போகணுமோ போங்க, ஆனா 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க அப்படின்னு சொல்லுது தமிழ்நாடு திராவிட மாடல். உங்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? போய் குலத்தொழிலை செய்யுங்க. பெண்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? வருஷா வருஷம் ஒரு 16 லட்சம் பெண்களை வீட்லயே உட்கார வச்சிருவோம் அப்படிங்கிறது தான் சங்கி மாடல். இத பத்தி எல்லாம் இவங்க யாருமே பேச மாட்டாங்க. கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையுடைய அடிப்படை உரிமை. அரசியல் அமைப்பு சட்டம் அந்த உரிமையை இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அதை உறுதி செய்யறதை விட்டுட்டு அந்த இளைஞர்களை எப்படியெல்லாம் திசை திருப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எந்த மசூதிக்கு கீழே எந்த கோவில் இருக்கு, எந்த மாஸ்க்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், எந்த இஸ்லாமியரை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு அடிக்கலாம், எந்த பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமா கூட்டிட்டு போலாம்,
அடுத்த தலைமுறையை சீரழிச்சிட்டு இருக்கு இந்த சங்கி அரசாங்கம். இதெல்லாம் பத்தி எப்ப பேச போறாங்க? இல்ல கேள்வி கேட்டாதான் அண்ணாமலை, குஷ்பு போன்றவர்கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்துல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு இந்த சங்கி கூட்டம் இன்னைக்கு பேரணி நடத்துது. ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியலையோ இல்ல எந்த விதமான திட்டங்களையோ இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.